நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரகாந்தாய திரியக்னிகாலாய கால அக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற டிசம்பர் மாத பலன். டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் தான் டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாசம் 12 ராசியாளர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான், தயவு செய்து பொதுவான பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகமும் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். இப்ப குரு சுக்கிரன் ஜோதிட சேனலை பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும், அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏதாவது நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும், அதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு, ஒரே விசேஷம் தான், வேற எதையுமே நான் சொல்ல விரும்பல. திரு அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது, உண்ணாமலையாரை வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம். நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள்லாம் விலகுங்கிறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க. எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாருமே கலந்துகிட்டு உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவரு குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிருங்க. சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. சிவமோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா. இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது. அதாவது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும். இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரமாகறாங்க. இது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பாருங்க இதுல வரை நீசமா இருந்தார். உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம். மருத்துவம், ஜோதிடம், நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 12 ராசியாளர்கள் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா மகர ராசி தான். அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசி சர ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி. இவங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சமாகிறார். அப்ப எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை, தன்மானம், கடுமையா உழைக்கக்கூடிய குணம், தைரிய குணம் எல்லாமே மகர ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையும் தாங்குற சக்தி வேணும்ல, யாருக்கிட்ட இருக்கும்? மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை, தன்மானம், விடாமுயற்சி, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய குணம் எல்லாமே மகர ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். அவருடைய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா நீங்க ராசி மகர ராசியா இருப்பீங்க.
ஆனா லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாருமே பிறக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருந்து திசை நடத்துது, எத்தனாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துன்னு பாருங்க. அது நல்லா இருந்தா நல்லது பலனா கண்டிப்பா கொடுத்துரும். இதே ஒரு பலவீனமான இடத்துல திசாபுத்தி நடந்து இந்த கோச்சார பலன் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தா சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப மகரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு? இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு மூச்சை நீங்க விடுறீங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தியானது. இனிமேல் தான் நல்ல டைமே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனிமேதான் உங்களுக்கு நல்ல பலனே வரப்பக்கூடிய நேரம் வருது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிய போற தருவாயில இருக்கீங்க. மார்ச் மாசம் கடைசியில 7.5 சனி முடிஞ்சிடும். ஏன்னா படாத ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் சரியாலனா என்னென்ன பண்ணிருப்பாரு, என்னென்ன கஷ்டத்தை கொடுத்திருப்பாரு, என்னென்ன பலவீனம் சந்திச்சிருப்பாருன்னு வார்த்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தடைகளை சந்திச்சாங்க மகர ராசிக்காரங்க. இதே ஜாதகத்தை நல்லா மட்டும்தான் நல்லா இருந்துச்சுன்னா இவங்கள மாதிரி யாரும் வருமானத்துல சம்பாரிச்சிருக்க முடியாது. கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு 7.5 சனி வந்த பிறகுதான் யோகமே ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது. கெடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் கெடுப்பாரு, கொடுக்குறவங்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் சனி பகவானுடைய ஃபேவரைட். இதே 7.5 சனி வந்த பிறகுதான் இவருக்கு வீடு, இடம், பூமி, இப்ப எல்லாமே நிறைய தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், நல்ல ப்ரமோஷன், இது எல்லாமே கிடைச்சிருக்குங்க இந்த காலகட்டத்துல தான் சொல்றேன் நான். அதுவும் இந்த 3 மாசத்துல நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்து சனி பகவான் யோகமா இருந்தவங்களுக்கு மட்டும் இந்த பலன் நான் சொன்ன பலன் நடந்திருக்கும். இதே சனி பகவான் சரியா இல்லாம இருந்தா என்னமா பண்ணிருப்பாரு? அப்படியே வருமானத்தை டவுன் பண்ணிருப்பாருங்க. ரொம்ப வருமானத்துல அப்படியே சரிவுக்கு கீழே போயிருப்பாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு வழக்கை சந்திச்சிருப்பாங்க. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க ஏதோ ஒரு வழக்கை நான் சந்திச்சேன், ஒரு ரொம்ப வழக்கு பிரச்சனையை பார்த்தேன், நண்பர்கள்ட்ட எதிரியா மாறிடுச்சு, சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் வந்துருச்சு, வேலை உத்தியோகத்துல ஒரு கலகம் வந்துருச்சு, தொழில் சரியா இல்லை, தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அதுவும் 2 மாசமாக இந்த ரொம்ப தடைகளை சந்திக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் குறைஞ்ச கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நவம்பர் மாசம் 15க்கு அப்புறம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது நல்லது. அது இல்லாம உங்க ராசியை செவ்வாய் பகவான் பாக்குறது நல்லது. என்னை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் பாக்குறது நல்லது. 4 கூடையவர் 11 கூடையவர் உங்க ராசியை பார்ப்பது மிக சிறப்பு என்னை பொறுத்தவரை மகரத்துக்கு. அது இல்லாம உங்க ராசிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். கிரகமே பார்க்கும்போது உங்க ராசிலேயே சுக்கிரன் இருக்காரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு, அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு, 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. அதாவது டிசம்பர் 15 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வருவாரு. மற்றபடி பார்த்தா எல்லாமே அந்த கிரக அமைப்புலாம் உங்களுக்கு சூப்பரா இங்கதான் இருக்கும். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. என்ன சொல்லணும்னா மகரத்துக்கு இனிமே நல்ல ஒரு டைமிங் வருது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணவே கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா சனி பகவான் வக்ரமா நிவர்த்தி ஆனது நல்லது. உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் வந்தது அதை விட நல்லது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு பஞ்சமாதிபதி இல்ல, 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் இந்த சுக்கிர பகவான் வந்து உங்க ராசியில இருப்பது மிக சிறப்பு. சுக்கிரனும் செவ்வாய் நேரா பார்ப்பது சிறப்பு. இப்ப என்னன்னா நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேச போறான்னு அர்த்தம். இப்ப பேசி வச்சு தை மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதாங்க நடக்கும். இப்ப பேசி வச்சு தை மாசம் கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க, நிறைய பேருக்கு வந்துடும். இப்ப திருமண யோகங்கள் இருக்குன்னா கண்டிப்பா திருமண யோகங்கள் உண்டு. திருமண பேச்சு பேசுவாங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, வேலை கையா அனுகூலம் அமையலாம். இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் மாறிதான் ஆகணும். ஏன் மாறுவீங்கன்னா 6ஆம் வீட்டு 11ஆம் இடத்துல இருந்தாவே கண்டிப்பா வேலை மாற்றம் வந்துதான் ஆகணும். அதுவும் புதன் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைச்சு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும். இல்ல நீங்க பார்த்த வேலையை விட்றாப்புல ஒரு அமைப்பு வரும். இல்ல வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகிட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாமே தாண்டி உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ பண்றவங்க தயவு செய்து பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல விஷயம் நடக்கும், நல்லா பாத்துங்க. மனைவி மூலம் நல்லா இருக்கும், கணவர் மூலம் நல்ல விஷயம் நடக்கும். இனிமே திருமண வாழ்க்கை நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். முதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே பண்ணலாம். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு, 100% இனிமே உண்டு. 5ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல அங்கே குரு உட்கார்ந்து இருக்காரு.
கண்டிப்பா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வரும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் உங்க பக்கம் தீர்ப்பாங்க. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இது எல்லாமே என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு சூப்பரா இருக்கும். சுபகாரியம் சுப செலவு இப்ப பண்ணிக்கலாங்க. என்னை பொறுத்தவரை எப்படிப்பட்ட வழக்காதான் கிடைக்கும். அதை எங்க போய் நீங்க கடன் கேளுங்க, இப்ப உடனே கடன் கிடைக்கும். ஒன்னும் உடம்பு பிரச்சனை குறையணும், இல்ல கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய இடத்த அழகா மகர ராசிக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கடன், வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல டைமிங் இருக்குது, கண்டிப்பா பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரை கேட்கிற இடத்துல பணம், உத்தியோகம், உயர் பதவி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இது எல்லாமே வரும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா 100% ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு லாட்ரி யோகம் தேடி வரும். அந்த அமைப்புனா உண்டு. ஏன்னா சுக்கிர பகவானே வந்துட்டாரு ராசிக்கு, வந்துட்டா இங்க பெருகொண்ட பணம் வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுறேன் நம்ம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை முயற்சி பண்ணா கண்டிப்பா வெளியில கிடைக்குங்க. அரசு மூலம் அனுகூலம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். மெயினா மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, அரசியல் ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கலாம். மெயினா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லாமே எந்த விஷயமும் ஒரு வெற்றி வரும். ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இதுல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமே சனி பகவான் விளையாட்டுத்துறைனா சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணுவார். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க, தன்மானத்தை பார்ப்பாங்க, குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நல்ல ஒரு பயங்கரமான அறிவாற்றல் நிறைய இருக்கும். நேர் வழியில, நேர்மையான வழியில தான் போவாங்க. இவங்களுக்கு பாருங்க இப்ப விரைய செலவா வந்துச்சு, இனிமே விரைய செலவு வராது. வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, ஒரு ப்ரமோஷன் வரும். இனிமே 15ஆம் தேதிக்குள்ள ப்ரமோஷன் வரும். எல்லாம் இடம் விட்டு இடம் போறது, வீடு கட்டுறது, விரைய செலவு பண்றது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது, தொழில ஒரு மாற்றம் பண்றது, உத்தியோகத்துல ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தேடி வருது. பாத்துக்கோங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன். கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், கொஞ்சம் ஜாமீன் போறத டிசம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், கணவனுக்கு ஒரு மன வருத்தம் மாதிரி வரும், ஆனா பெருசா பாதிக்காது. ஒரு அலைச்சலை கொடுங்க, ஆனா நல்ல ஒரு அனுகூலம் அமைக்கக்கூடியது அழகா அமைச்சு கொடுத்துருவார். அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம், ஃபேமிலி, கணவருக்கு மனைவி, இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமேல் லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அதே மாதிரி பாருங்க தொழில மாற்றங்கள், நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள், குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், இதெல்லாம் பாருங்க சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு கற்பனை திறன், கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிடத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க, தைரிய குணம் இருக்கும், விடாம முயற்சி பண்ணுவாங்க, எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை வர மாட்டாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த செவ்வாய் நீசமானதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. டிசம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கஷ்டங்கள் நீங்கிரும். ஏன்னா உங்களுக்கு உடம்பு பிரச்சனை, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன உடல் தொந்தரவு கண்டிப்பா இருந்திருக்கும். உடல் உபாதையை கொடுத்துருக்கும், ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. இனிமே இருக்காது. டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, திருமண பேச்சு பேசுறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் போறது, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள விபரீத ராஜ யோக மாதமாகவே அமைகிறது.